ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் தமிழக அரசின் விருதுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் சூரியகாந்த். கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் தமிழக அரசின் திருவள்ளுவர் தின விருதுகள் 2026 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதிலிருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் அப்கமிங் எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை மு.பெ. சத்தியவேல் முருகனார். தமிழக அரசின் சார்பில் 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது ஆகம அறிஞர் மு.பெ. சத்தியவேல் முருகனாருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். 1986ஆம் ஆண்டு முதல் திருவள்ளுவர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுடன் ரூபாய் 5 லட்சம், 1 பவன் தங்கப் பதக்கம் மற்றும் தகுதி உரை வழங்கப்பட்டது. தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது பெற்றவர்கள்: 2026ஆம் ஆண்டு மு.பெ. சத்தியவேல் முருகனார், 2025ஆம் ஆண்டு மு. படிக்காராமு, 2024ஆம் ஆண்டு பாலம் முருகனடிமை சுவாமிகள். முதலில் 1986ஆம் ஆண்டு திருவள்ளுவர் விருது குன்றக்குடி அடிகளாருக்கு வழங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ஆ. அருள்மொழி. சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்யும் வகையில் தமிழக அரசின் சார்பில் தந்தை பெரியார் விருது 1995ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுடன் ரூபாய் 5 லட்சம், 1 பவுன் தங்கப் பதக்கம் மற்றும் தகுதி உரை வழங்கப்பட்டது. தமிழக அரசின் தந்தை பெரியார் விருது பெற்றவர்கள்: 2025ஆம் ஆண்டு ஆ. அருள்மொழி, 2024ஆம் ஆண்டு விடுதலை ராஜேந்திரன், 2023ஆம் ஆண்டு சுப வீரபாண்டியன். 2025ஆம் ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை சிந்தனை செல்வன். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு வருபவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அண்ணல் அம்பேத்கர் விருது 1998ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுடன் ரூபாய் 5 லட்சம், 1 பவுன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதி உரை வழங்கப்பட்டது. தமிழக அரசின் அம்பேத்கர் விருது பெற்றவர்கள்: 2025ஆம் ஆண்டு சிந்தனை செல்வன், 2024ஆம் ஆண்டு து. ரவிக்குமார், 2023ஆம் ஆண்டு பெ. சண்முகம். 2025ஆம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை துரைமுருகன். தமிழ் சமுதாயம் முன்னேற்றம் காண அயராது பாடுபடும் ஒருவருக்கு பேரறிஞர் அண்ணா விருது 2006ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். இந்த விருதுடன் ரூபாய் 5 லட்சம், 1 பவன் தங்கப் பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கப்பட்டது. தமிழக அரசின் அண்ணா விருது பெற்றவர்கள்: 2025ஆம் ஆண்டு துரைமுருகன், 2024ஆம் ஆண்டு எல். கணேசன், 2023ஆம் ஆண்டு நா. பரமசிவம். 2025ஆம் ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராஜர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை எஸ். எம். இதயத்துல்லா. முன்னாள் முதல்வர் காமராஜர் அடிச்சுவட்டில் தொண்டாற்றி வரும் ஒருவருக்கு 2006ஆம் ஆண்டு முதல் பெருந்தலைவர் காமராஜர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுடன் ரூபாய் 5 லட்சம், 1 பவுன் தங்கப் பதக்கம் மற்றும் தகுதி உரை வழங்கப்பட்டது. தமிழக அரசின் காமராஜர் விருது பெற்றவர்கள்: 2025ஆம் ஆண்டு எஸ். எம். இதயத்துல்லா, 2024ஆம் ஆண்டு கே. வி. தங்கபாலு, 2023ஆம் ஆண்டு உ. பலராமன். 2025ஆம் ஆண்டிற்கான மகாகவி பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது?
விடை நெல்லை ஜெயந்தா. பாரதியார் புகழ் பரப்பும் வகையில் கவிதை உரைநடை நூல்களை படைத்தோர், தமிழ் தொண்டு புரிவோருக்கு மகாகவி பாரதியார் விருது 1997 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுடன் ரூபாய் 5 லட்சம், 1 பவுன் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது. தமிழக அரசின் பாரதியார் விருது பெற்றவர்கள்: 2025 நெல்லை ஜெயந்தா, 2024 கவிஞர் கபிலன், 2023 கவிஞர் பழனி பாரதி. 2025 பாவேந்தர் பாரதிதாசன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை கவிஞர் யுகபாரதி. தமிழ் கவிஞர் ஒருவருக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது 1978 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுடன் ரூபாய் 5 லட்சம், 1 பவுன் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது. தமிழக அரசின் பாரதிதாசன் விருது பெற்றவர்கள்: 2025 கவிஞர் யுகபாரதி, 2024 பொன் செல்வ கணபதி, 2023 கவிஞர் மா. முத்தரசன். 2025 தமிழ் தென்றல் திருவிக விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை வே. இறையன்பு. சிறந்த தமிழ் எழுத்தாளர் ஒருவருக்கு திருவிக விருது 1979 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருது 5 லட்சம், 1 பவுன் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது. தமிழக அரசின் திருவிக விருது பெற்றவர்கள்: 2025 வே. இறையன்பு, 2024 ஜி.ஆர். ரவீந்திரநாத், 2023 எஸ். ஜெயசீல ஸ்டீபன். 2025 முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை சு. செல்லப்பா. சிறந்த தமிழறிஞர் ஒருவருக்கு முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது 2000 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுடன் ரூபாய் 5 லட்சம், 1 பவுன் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது. தமிழக அரசின் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது பெற்றவர்கள்: 2025 சு. செல்லப்பா, 2024 வே.மு. பொதியவெற்பன், 2023 கருணாநிதி. 2025 முத்தமிழறிஞர் கலைஞர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை விடுதலை விரும்பி. கலைஞர் கருணாநிதியின் தமிழ் தொண்டினை போற்றும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அடியொற்றி தமிழுக்கு தொண்டாற்றும் ஒருவருக்கு கலைஞர் விருது வழங்கப்படுகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் விருது 2024 தோற்றுவிக்கப்பட்டது. முதன்முறையாக இவ்விருதானது முத்து வ.வா.சிக்கு வழங்கப்பட்டது. 2025 இலக்கிய மாமணி விருது பெற்றவர்களில் பொருந்தாதவர் யார்? விடை கவிஞர் யுகபாரதி. மரபுத்தமிழ், ஆய்வுத்தமிழ், படைப்புத்தமிழ் ஆகிய 3 வகைப்பாட்டில் அறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் உயரிய விருதான இலக்கிய மாமணி விருது வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் 2025 இலக்கிய மாமணி விருது பெற்றவர்கள்: மரபுத்தமிழ் தா. ராமலிங்கம், ஆய்வுத்தமிழ் சி. மகேந்திரன், படைப்புத்தமிழ் இரா. நரேந்திரகுமார். இலக்கிய மாமணி விருது பெற்ற விருதாளர்கள் ஒவ்வொருவருக்கும் விருது தொகையாக ரூபாய் 5 லட்சம், 1 பவுன் தங்கப்பதக்கம் ஆகியவற்றுடன் தகுதி உரை வழங்கப்பட்டது. நண்பர்களுக்கான கேள்வி: தமிழக அரசின் சார்பில் திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.